இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவை மரித்த அனைவர்களின் ஆன்மாவை நினைவு கூறுகிறது. நேற்று அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை கொண்ட திரு அவை இன்று மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவை கொண்டாடுகிறது. மரித்த பின் சிலர் விண்ணகம் அடைவர், சிலர் உத்தரிக்க நிலையில் இருப்பார்கள். அவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். புனித பியோ தனது வாழ்க்கையில் அதிகமாக மரித்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த உத்திரிக்க நிலையில் இருந்த ஆத்மாக்கள் அனைத்தும் விண்ணகம் அடைந்ததை அவர் கண்டார். நாம் இந்த வாழ்வுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்திரிக்க நிலையில் பாவத்தை சுத்திகரிக்கும் நிலையில் இருப்பவர்களுக்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை ஜெபிக்கும் போது ஒரு 10 மணியை அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நம் திருவிவிலியம் இவ்வாறு கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது போல, நானே உயிர்த்தெழுதலும் உயிருமாய் இருக்கிறேன். இது நம்பிக்கை நமக்கு அளிக்கிறது. இறந்த பின் நமக்கு மறுவாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொண்டு இந்த விண்ணுலகில் பயணிக்கும் போது, இந்த மண்ணுலகில் நாம் பயணிக்கும் போது புனிதத்தில் வளர்வோம். இந்த மண்ணுலக பயணம் நம் விண்ணுலகத்திற்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் என்பதை அனுசரித்து கடவுளின் வார்த்தையை கேட்டு நம்மையே புனிதப்படுத்திக் கொள்வோம். விண்ணகம் அடைய முயற்சி செய்வோம். மேலும் சிறப்பாக நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் போது உத்திரிக்க நிலையில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் விண்ணகம் அடைவதற்காக நாம் மன்றாடுவோம். ஆமேன்.